Welcome to Everyday Cooking. இன்னும் எங்க சேனலுக்கு subscribe பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம click பண்ணுங்க subscribe பட்டனையும் bell ஐகானையும் எப்போதும் எங்களோட கனெக்டடா இருங்க and subscription free. இன்னைக்கு நம்ம இனிப்பு and கார அம்மணி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு and 1 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் இங்கே ஆப்ஷனல் தான். எண்ணெய் சேர்த்திங்கன்னா எப்பயும் செய்கிறத விட கொஞ்சம் சாஃப்டாக வரும், அவ்வளோதான். இப்போது நல்லா சுட சுட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி பிசைறதுல பாதி இந்த மாவு வெந்துடணும். ஸோ எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கை யூஸ் பண்ணிக்கோங்க. கை யூஸ் பண்ணி நல்லா பிசைய ஆரம்பிங்க. சுடுதண்ணி ஊற்றி பிசைறதால இது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அடுத்ததாக இதை குட்டி குட்டி உருண்டைகள் ஆக்கலாம். இதை நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இட்லி தட்டில் அடிக்கிருங்க. அடுப்பில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது இருக்கட்டும். இதோ உருண்டைகள்லாம் சூப்பராக வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா. இதெல்லாம் நல்லா வறுப்படணும். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. இதோ சூப்பராக வறுப்பட்டுருச்சு. வறுப்பட்டதும் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவும் ஓரளவுக்கு நல்லா வறுபடணும். வறுபட்டதும் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நம்மளோட கார அம்மணி கொழுக்கட்டைக்கான மசாலா ரெடி. ஸோ இப்போ பேனில் கொஞ்சம் ஆயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை அண்ட் கருவேப்பிலை வறுபட்டதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கொழுக்கட்டைங்களை இதோட சேர்த்தலாம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வரைக்கும் அது அடுப்பில் இருந்தாலே தாராளமாக போதும். ஏன்னா ஆல்ரெடி கொழுக்கட்டை வெந்தது தான் அண்ட் மசாலாவும் ஆல்ரெடி ஃப்ரை ஆனது தான். ஸோ நம்மளோட கார கொழுக்கட்டை இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா உருக்கட்டும். வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். கெட்டியானதும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம கிளற போகிறோம். இதோ நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் வத்திருச்சு, நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 2 கொழுக்கட்டை இங்கே சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.